ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வேதாந்த தேசிகன் நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீ ஸ்துதி அது எப்படி உருவானது என்கிற அந்த கதையை இன்று பார்ப்போம். நாளைய தினம் முதல் இந்த ஸ்தோத்திரத்தின் ஒரு ஸ்லோகத்தையும் அர்த்தத்துடன் பார்ப்போம். இப்போ இந்த ஸ்ரீ ஸ்துதியில் முக்கியமாக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் என்றால், இது ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகன் வேதாந்த தேசிகன் என்று அழைக்கப்படும் வைஷ்ணவ ஆச்சாரியர் அவர் இயற்றிய ஒரு ஸ்தோத்திரமாக இந்த ஸ்ரீ ஸ்துதி இருக்குது. இந்த ஸ்ரீ என்று சொன்னாலே அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மகாலட்சுமியை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்குது. ஸ்ரீ என்றாலே மகாலட்சுமி என்று பொருள். அப்படி விஷ்ணுவின் பத்னியாக தர்ம பத்னியாக இருக்கும் மகாலட்சுமி, அப்பேற்பட்ட மகாலட்சுமியின் அந்த கருணையையும் அந்த மகாலட்சுமியின் அருள் எப்படி இருக்கும், அந்த மகாலட்சுமியின் அருள் மழை எப்படி இருக்கும் என்பதை அழகாக இந்த இடத்தில் வர்ணித்து இந்த ஸ்தோத்திரம் முழுக்க அதை அழகாக நிரப்பி தந்திருக்கார் நம்மளோட தேசிகன். இப்படி நம்ம மகாலட்சுமியின் அந்த கருணையையும் அந்த மகாலட்சுமியின் அந்த அழகையும் மகாலட்சுமியின் குணங்களையும் அழகாக வர்ணித்து இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கார். இப்போ இந்த ஸ்தோத்திரம் உருவான கதை என்ன, இந்த ஸ்தோத்திரத்தை அவர் எப்படி இயற்றினார், அதை இயற்றத்துக்கான அந்த ஒரு புஷ் எங்கேருந்து வந்தது என்றால், நம்மளோட நிகமாந்த மகாதேசிகன் அவர் தூப்புள்ளில் இருக்கிறார் என்று நம்ம முன்பு ஒரு ஸ்தோத்திரத்தின் ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி தூப்புள் என்கிற அந்த இடத்தில் காஞ்சிபுரத்தில் இவர் இருக்கும்போது, தேசிகன் இருக்கும்போது, அந்த இடத்திற்கு ஒரு பிராமணர் ஒரு அந்தனர் அங்கே வராராம். இந்த அந்தனர் வேதங்கள் எல்லாம் படித்து அந்த வேதங்களில் இருக்கும் அனைத்து கருத்துக்களையும் தெரிந்து கொண்டு அனைத்து சாஸ்திரங்களையும் படித்து அவ்வளவு ஞானியாக இருக்காராம் இந்த ஒரு அந்தனர். இவர் இந்த ஒரு சாது நம்மளோட தேசிகனை பார்த்து தேசிகாச்சாரியனை பார்க்கறதுக்காக வரார். வந்துட்டு தேசிகாச்சாரியனை பார்த்த உடனேயே கை கூப்பி வணங்குறாராம். எனக்கு இந்த வேதங்களெல்லாம் படித்திருக்கேன், இது ஞானம் இருக்கு, எனக்கு அந்த பிரம்மத்தை பற்றிய அந்த இறைவனை பற்றிய ஞானமும் எனக்கு இருக்கு, அந்த இறைவனை எப்படியெல்லாம் அடையணும் என்று எந்தெந்த இடத்தில் எந்தெந்த சாஸ்திரங்களெல்லாம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையுமே நான் கரைச்சி குடிச்சிருக்கேன். வேதங்கள்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி வேத ஞானமும் இருந்தும் சாஸ்திர ஞானம் இருந்தும் எனக்கு ஒரே ஒரு குறை இருக்கு என்று சொல்றாராம் அந்த அந்தனர். இப்படி இந்த சாது இந்த அந்தனர் சொல்றத நம்மளோட தேசிகாச்சாரியர் கேட்டுட்டு, இவ்வளவு படித்திருக்க, இவ்வளவு ஞானம் உனக்கு இருக்கு, என்ன குறை உனக்கு இருக்கு, இவ்வளவு நிறை உன்கிட்ட இருக்கும்போது அந்த ஒரு குறை எது என்று கேட்கிறாராம் தேசிகாச்சாரியன். அப்போ அந்த ஒரு நபர் சொல்றாராம், எனக்கு திருமணம் வயது வந்துடுது, அதனால் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு சரியான பெண் பார்த்துட்டு இருக்கா ஆத்துல. இப்படி ஆற்றுல அந்த பெண்ணை பார்த்துட்டே இருக்கும்போது என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லாதனால, செல்வம் இல்லாதனால எந்த ஒரு குடும்பமுமே எனக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க அந்த அந்தனர். உடனே அதை சொல்லிட்டு அப்படியே சொல்கிறான் தேசிகாச்சாரியனை பார்த்து, என்னிடம் கொஞ்சம் செல்வம் இருந்தது என்றால், கொஞ்சம் பணம் இருந்தது என்றால் அப்போதாவது நான் அந்த பெண்ணை பார்த்துப்பேன் என்ற நம்பிக்கை வைத்து அந்த பெண் வீட்டார் எனக்கு பெண்ணை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு திருமணம் நடக்கணும் என்றால் அதற்கு என்கிட்ட செல்வம் இருக்கணும், பணம் இருக்கணும், அது அவசியமாக இருக்கு சுவாமி என்று இந்த அந்தனர் நம்மளோட தேசிகாச்சாரியனை பார்த்து சொல்றார். இப்படி இந்த அந்தனர் சொல்றதை கேட்ட உடனே தேசிகன் சிரித்து கொண்டே, அவ்வளவுதானா, இது என்னவோ பெரிய குறை மாதிரி சொல்றியே, இந்த செல்வம் என்பது இந்த உலகத்துடன் சம்பந்தப்பட்ட உலகளாவிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்படி உலகியல் செல்வமாகிய அந்த பணம், பொற்காசுகள், இந்த மாடுகள் எதெல்லாம் வைத்திருந்தால் செல்வந்தர் என்று சொல்லுவோமோ அப்பேற்பட்ட பொருட்கள் எல்லாம் உலகியல் செல்வங்கள். உனக்கு இந்த உலகியல் செல்வத்தையும் இந்த உலகியல் செல்வத்திற்கு மேலான மோட்சம், முக்தியை அளிக்கக்கூடிய அந்த ஒரு முக்தி செல்வத்தையும் உனக்கு அளிக்கக்கூடியவள் மகாலட்சுமி ஒருவள் மட்டுமே. ஏனென்றால் மகாலட்சுமியை நம்ம தாயார் என்று அழைப்போம். அனைவரையும் ஈண்டெடுத்த தாயாக இருக்கிறாள் மகாலட்சுமி. தன்னோட குழந்தைக்கு என்ன வேணும் என்று அந்த குழந்தை போய் தாய்கிட்ட கேட்டாலும், அதே நேரத்தில் அந்த குழந்தை தாய்கிட்ட போய் கேட்கலனாலும் அந்த குழந்தையை பார்த்த உடனே தாய்க்கு இதற்கு என்ன கொடுக்கணும் என்று தெரிந்துவிடும். பசிக்கிற மாதிரி இருக்கா, உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், விளையாடுறதுக்கு ஏதாவது பொம்மை வேணுமா அதையும் தரேன். இப்படி நம்ம கேட்காமலேயே நம்மளோட உள்ளத்தில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தாய் தான். அப்பேற்பட்ட அகில லோகத்திற்கும் தாயாக இருக்கும் மகாலட்சுமி கிட்ட போய் நீ பிரார்த்தனை செய் என்று சொல்லி உடனே பெருந்தேவி தாயாராக இருக்கும் மகாலட்சுமியை நோக்கி அந்த மகாலட்சுமியின் அந்த கர்ப்ப கிரகத்துல ஒரு ஸ்தோத்திரத்தை பாடுறாராம் தேசிகன்.
இப்படி அவர் பாடின அந்த ஸ்தோத்திரம் தான் இந்த ஸ்ரீஸ்துதியாக இருக்கு. இந்த ஸ்ரீஸ்துதியை அவர் அங்கே பாடின உடனேயே, அதை அங்கே மகாலட்சுமிக்கு சமர்ப்பணம் செஞ்ச உடனேயே அந்த இடத்தில் தங்க பொற்காசுகள் மழையாக பொழிந்தன என்று சொல்றார். அந்த பொற்காசுகளெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த அந்தனரும் அந்த காசுகளை வைத்து, அந்த பணத்தை வைத்து திருமணம் செஞ்சு சந்தோஷமாக இருந்தார் என்று வரலாறு சொல்றது. அதனால் இந்த ஸ்ரீஸ்துதி என்பது அந்த மகாலட்சுமியின் கருணையை அந்த அந்தனருக்காகவும் நம்மை போன்ற பக்தர்களுக்காகவும் பெற்று தருவதற்காக நம்மளோட தேசிகாச்சாரியன் இயற்றிய ஒரு ஸ்தோத்திரமாக தான் இந்த ஸ்ரீஸ்துதி இருக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.